நான் என்ன தலைவரே, டெல்லி கிளம்பிட்டீங்களா? டெல்லி கிளம்பிட்டேன். ஆனால் போகிறதுக்கு பதட்டமாகவே இருக்குண்ணா. என்ன முதல்ல சிபிஐ விசாரணைக்கெலாம் போகிறேன். இது வரைக்கும் படத்துலேயே பார்த்துருக்குறேன், படத்தில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எப்படி அங்கே ஹேண்டில் பண்ணணும் எதுவும் தெரிலண்ணா. வெரி பிம்பிள், சாரி சிம்பிள். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் 3 ஆன்சர் தான் உங்களுக்கு. என்னது இது? எனக்கு அதுவும் ஜானு சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே டகால்ட்டி பண்ணி எஸ்கேப் ஆயிட்டேன். அவள் தான் நான் சிபிபிபினா அந்த கூப்பிட்டாங்களே நம்மள. அவ்வளவுதான் நினைச்சிட்டேன் நானு. ஒண்ணுமே இல்ல. என்ன கேள்வி கேட்டாலும் தெரியாது, மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல. சிம்பிள். எப்படி மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல. கரெக்டா? எதுக்கு தெரியாது, எதுக்கு ஞாபகம் இல்ல, எதுக்கு மறந்துட்டேன்? இது நம்மளோட பெரிய தத்திடா. சரி, பேப்பர் எடுத்து போக முடியுமா? தெரியுங்களா? இந்த பாருங்க, நான் அப்படி ஒளிஞ்சுக்கிறேன், எட்டி பாப்போம். இப்படி காதை தொட்டா தெரியாது, மூக்க தொட்டா மறந்துட்டேன், வாயை தொட்டா ஞாபகம் இல்ல. மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல, தெரியாது. அவள்தான். சரிண்ணா, சரியா? ஆமா, தெரியாது, மறந்துட்டேன், ஞாபகம் இல்ல. ஆமா, சரி, அவ்வளவுதான். மறந்துட்டே, தெரியாது, ஞாபகத்துக்கு இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சரியா? சரி. அப்ப கண்ணை தொட்டா? ஆமா, கண்ணை தொட்டா திமுக காரணம். சரி, சரியா? சரி, நான் ஒளிஞ்சிருந்து பாப்பேன், கரெக்டா சொல்லணும். இது என்னது? இது 3 தானா குழப்புது. இது கரெக்டா? இது வந்துருமே, தரித்திரம்ல வந்துரும். சரி, மத்ததெல்லாம் கரெக்டா பண்றோம். நான் ஒளிஞ்சுக்கிறேன், சரியா? சரி, பாப்போம். சார், ஆரம்பிக்கலாமா? இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது யார் சார்? ஞாபகம் இல்ல சார். சரி, அதிகாரிகள் கிட்ட உரிய அனுமதி பெற்றது யாரு? தெரியாது. எந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை இது பண்ணாங்க? மறந்துட்டேன். சரி, இந்த கரூர் சம்பவத்துல இருந்து தாவேகா என்ன பாடம் கத்துக்குச்சு? மறந்துட்டேன். சரி, உங்களுக்கு இந்த சம்பவத்தை யார் முதல் தெரிவிச்சா? திமுக. சரி, காவல்துறை நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அத தாவேகா தொண்டர்கள் கடைபிடிச்சாங்களா இல்லையா? ஞாபகமே இல்ல. அங்க ஆபத்து, பாதுகாப்பு மதிப்பீடு எல்லாம் செய்யப்பட்டதா இல்லையா சார்? ஞாபகமே இல்ல சார். குடிநீர் வசதி, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தடுப்புகள், அப்புறம் வெளியேற வழி, அதுக்கப்புறம் அவசர உதவி, இதெல்லாம் திட்டமிட்டீங்களா இல்லையா? சரி, அதை விடுங்க. வாங்க, நிகழ்ச்சி நடந்த இடம், கூட்டத்தோட எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் தாவேகா சார்பில் யார் அனுமதி வாங்கினா? திமுக தான். ஐயோ தலைவரே, கண்ணுல தூசி தலைவரே. ஒரே நிமிஷம் யோசிக்கிறேன் மேடம், ஒரே நிமிஷம் யோசிக்கிறேன். திமுக தான். திமுக. சார், மக்களோட பெருங்கூட்டத்துக்கு நடுவுல விஜயோட வாகனம் அங்க போறதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? மறந்துட்டேன் மேடம். சரி, விதிகளை கடைபிடிக்கப்பட்டதானே கண்காணித்தவர் யாரு? சார், நிகழ்ச்சி நிரல் பத்தி கரெக்டா திட்டமிட்டீங்களா இல்லையா? மறந்துட்டீங்களா? சரி, அதை விடுங்க. கூட்ட மேலாண்மை குறித்து அதிகாரிகளோட ஆலோசிக்கப்பட்டது யாரு? திமுக. சார், சரி விடுங்க. அளவிற்கு அதிகமான கூட்டம் கூடும் அப்படின்றத கட்சி முன்னரே கணிச்சுச்சா இல்லையா? தெரியாது. தெரியாதா? சரி, கூடும் மக்களின் எண்ணிக்கைய மாவட்ட நிர்வாகிகளிடம் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா? தெரியல சார். இல்ல சார், கொஞ்சம் இப்படி வாங்க. தெரியல சார். தெரியல. என்ன தெரியல? என்ன தெரியல சார். சார், அதை விடுங்க. கூட்டம் கூடும் அப்படின்னு வேணும்னே லேட் பண்ணீங்களா? திமுக. சரி, மக்கள் சந்திப்புக்கான நேரம் ஏன் மாத்தப்பட்டுச்சு? திமுக தான் காரணம். அது என்னது, உங்க கூட்டம் அது? ஆமா மேடம். ஆனா இந்தியாவிலே முதல் முறையா
தன்னோட கட்சி தலைவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கிறத கொடி பிடிச்சு கொண்டாடுற ஒரு தற்கொலை கூட்டம்னா அது உங்க கூட்டம் தான். பண்றாங்க. சரி சார், போயிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். போங்க. எங்க போறது? இல்ல நான் இங்கே இருக்கேன், நானு மொத்தமா விசாரணை முடிச்சு அனுப்புங்க, இன்டர்வியூ ஃபுல்லா முடிச்சு அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன். இன்டர்வியூவா சார்? விசாரணை போயிட்டு இருக்குது சிபிஐ அலுவலகம், இன்டர்வியூவாமே? இல்ல எனக்கு இது ஒரு வாரம் வச்சு விசாரிப்போம். நடிப்பா போட்டாரு. சரி, பொங்கலுக்கு அப்புறம் வர சொல்லலாம், போ சொல்லலாம். இப்ப போயிட்டு பொங்கலுக்கு அப்புறமா வாங்க. ஆமா சரி. இன்னும் சாப்பாடுங்க. என்ன சார் திமுக ஆளுங்க ஒரு 4000 பேர் தம்பி, கருத்தியலா நம்மகிட்ட மோத முடியல. ஆமா, அதுக்காக ஒரு 4000 பேர் இந்த தம்பியை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. 4000 பேரா? ஆமா, 4000 பேர் அடிச்சா சட்னி மாதிரி ஆயிருப்பாரு சார். என்ன நல்ல தெம்பா தானே சார் இருக்காரு? அதான் அவர்கிட்ட கேளுங்க, என்ன பிரச்சனை தம்பி சொல்லுப்பா, அவர் டாக்டர்கிட்ட சொல்லுங்க, என்ன செய்யுது. ஐயோ வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, மூளையில புடனிலே வைப்ப. டாக்டர் நீங்க பாருங்க, செக் பண்ணு, நீங்களே செக் பண்ணு. சார் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். ஆஸ்பத்திரி எல்லாம் கரெக்டா இருக்கணுமா? இருக்கா? இருக்கு, கரெக்டா தான் இருக்கணுமா? இருக்கு. அதனால இவனுக்கு எதுவுமே கரெக்டா இருக்க கூடாது, எதையாவது பண்ணி விடுங்க. அப்படியா? ஆமா, பண்ணி விடுங்க. சரி. ஆமா, தம்பி வீடியோ எடுப்பா, கை காட்டு. வீடியோ எடுப்பா. சாகும். சரி, முடிஞ்சா? சாகும் தருவாயில் திமுக ஆளின் அட்டூழியம் அப்படின்னு போட்டு தம்பி, நீ ஒரு 10 நாள் படுத்தேரு. 10 நாள் படுத்துரு, நம்ம செம்ம காசு கொடுத்துக்கலாம். சரி, என்னதான் சார் ஆச்சு? 4000 பேர் அடிக்கிறவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? 4000 பேர்லாம் அடிக்கல, பட்டுன்னு பதுங்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ இந்த எல்லா யூடியூப் சேனலும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் இந்த மக்கள் மேடை, விவாத மேடைன்னு வச்சு நடத்துறாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போயிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த டிபேட் ஷோல இடதுசாரியில யாராவது ஒரு ஆள் உட்கார்ந்தாங்கன்னா, வலதுசாரி ஒரு ஆள், இந்து ஆர்வலர் ஒரு ஆள், பாஜக ஆதரவாளர் ஒரு ஆள், அப்புறம் பாஜக உறுப்பினர் ஒரு ஆள்னு 4 பேர் இவங்களே ஃபில் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. அப்ப நமக்கு கரெக்டா ஃபைட் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருந்துச்சு, இப்படி இருக்கும். இப்ப மக்கள் மேடை, விவாத மேடைன்னு ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் மேடைக்கு ஏத்துறாங்க. அப்ப நாம ஏதாவது பேசிடுறோம், பேசின போயிட்டே பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லா மேடையிலையும். ஆனா ஆப்போசிட்ல வரவங்க டேட்டாவோட வந்துடுறாங்க. அது விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்டோ இல்ல திமுக டேட்டாவோட வந்துடுறாங்க. வந்ததுனால நமக்கு என்ன ஆகி போயிருது, கொஞ்சம் அவங்க மேடையில ஏறும்போது நம்ம சில வேலைகளை பார்ப்போம். என்ன பாப்பீங்க? என்ன அப்படின்னு கத்துவோம். கத்துவீங்களா? பேசுறவங்க இரிட்டேட் ஆகுங்க. அதுக்குதானே கத்துறோம். அப்படி கத்தும் போது கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகி போய் வெளியில வந்து நாங்களா இழுத்துனா இவனை தூக்கிட்டு வந்தோம். ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சுன்னா கை கால் உடஞ்சு தூக்கிட்டு வந்துடுறது இல்ல. வேற என்ன சார் செய்ய முடியும்? மேடை வச்சு அசிங்கப்படுத்தினா என்ன செய்யறது? சோசியல் மீடியா 4000 பேர் வந்து அடிக்கிறானுங்க. 4000 பேரு. ஆமா, 4000 பேரு. சரி சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப ஒரு 10 மாசம் இங்க அட்மிட் பண்ணி வைங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். 10 மாசம் அட்மிட் பண்ணி வைங்க. தம்பி, நீ கோமாவுல இருக்க, போங்க. வரட்டா? ரசூசி போட்டு நல்ல விஷயம். செஞ்சு விடுங்க. எங்களுக்கு தேவை ஒரு பணம்.